ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டேக்கிங் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி போக போனா நிறைய தமிழ்நாடு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சுத்தி வளைச்சு போய் டிவி கவர்மெண்ட் நிறைய விஷயம் நல்லதும் பண்ணியிருக்காங்க, டிவி கவர்மெண்ட் பத்தி கெட்டதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு விமர்சனங்கள் கிளம்பி இருக்கு. எதிர்கட்சி சைடு டிவிக்கு இந்த 5 வருஷம் தாங்க மாட்டாங்க அப்படி நிறைய முரண்பாடு எடுத்து வச்சிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே சைட்ல இருந்து பிரிஞ்சு இவங்க டாவேக்கரை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமும் பேசப்படுது. வாங்க எல்லாத்தையும் டீகோட் பண்ணிடுவோம். என்ன நடந்திருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க டீகோட் பண்ணி முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வார் டிவிக்கு அமைச்சர்கள் கீதா அவர்கள், அவங்களாம் அந்த அமைச்சர் அவர்கள் அவங்க என்ன சொல்லி கேட்டுக்க அவங்க கிட்ட, இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு நடந்து ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க கோவையில, இது நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட துறையை பத்தி மட்டும் கேளுங்க, அரசியல் பத்தி ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க கேளுங்கன்ட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. ஒரு விஷயத்தை இப்படி பேசும்போது எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன்னா இது விஷயம் அவ்வளவு லேசுப்பட்ட விஷயமா ஒரு எவ்வளவு இது ஸ்பெசிஃபிக்கா இது ஒரு உமனா இருந்தா நீங்க எப்படி சிரிப்பீங்க? இது நீங்க எப்படி இது விஷயம் நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்ட்டு ஏகப்பட்ட விமர்சனம் கிளம்பி இருக்கு. உங்களுக்கு இந்த தெரிஞ்சோ தெரியாத மக்கள் உங்களை ஓட்டு போட்டு இதெல்லாம் அக்கார வச்சதுக்கு மக்களுக்கு நீங்க இதெல்லாம் செய்றீங்களா? மக்களுக்கு அந்த நன்றி விசுவாசமா சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தை சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது உங்க பயத்தை பெருசா பார்க்கப்படுது. சரி, ஓகே, இதை பத்தி தான் நிறைய போகுதுன்னு பார்த்தா வெங்கடேஷ் அவர்கள், இந்த டாஸ்க் அமைச்சர் அவர்கள், அவர் என்ன பேசியிருக்காரு வாங்க அதையும் டீகோட் பண்ணிடுவோம். அவர் என்ன பேசுறது ரொம்ப அவர் பேச நிறைய பேர் விமர்சனம் பண்ற விஷயமா பேசப்படுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறாங்க சொல்லி விஜயராகவன் பாட்டு பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா சொல்லி கரூரை போய் பாட்டு பாடினாரு. இவரு என்ன சொல்ல பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்க விற்கிறதுக்கு காரணம் அங்க இருக்க ஊழியர் வாங்கிக்கிறாங்க, நாங்க அது 1 ரூபாய்க்கும் நாங்க எடுக்கல, கவர்மெண்ட்டுக்கும் அது ஃபண்டு போல, ஊழியர் வாங்கிக்கிறாங்க, அங்க கரண்ட் பில் அதெல்லாம் ஊழியர் தான் கட்டுறாங்க. ஆனா திரும்பி நீங்க பாட்டில் கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா பாட்டில் கொடுத்துருவாங்க. அதான் நீங்க பாட்டில் கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்துருவாங்க. இதே பேர் நான் சொல்லி இதே தானே போன ஆட்சியில இருந்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, காசுலாம் கலெக்ட் ஆகுது, செந்தில் பாலாஜி கிட்ட போகுது, அங்கிருந்து தலைமை வைக்க போகுது, இதெல்லாம் ஒரு 1000 கோடிக்கு மேல கரப்ஷன் நடக்குது, ஊழல் நடக்குது, நீங்க புகார் தந்தீங்க. புகாரை வச்சு எல்லாமே பேசுறீங்க, எல்லா பிரச்சாரம் கேம்பெயின் எல்லாமே பண்ணீங்களே, இதுதான் உங்க கேம்பெயினை நடத்திருக்கீங்களா? இதுதான் உங்களோட அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. இது என்டி அவர்கள் இதை பத்தி ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த கோவை சைல்டு விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா உங்க எடுத்துருக்க பாயிண்ட் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. என்டி அவர்கள் ஃபுல்லா விஜய் பக்கம் திரும்பி இருக்க மாதிரி உருவத்தோடு பார்க்கப்படுது. என்ன எடுத்திருக்காங்க வாங்க அதையும் டீகோட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொன்னீங்க, அந்த பிரச்சனை நடந்து மறுநாள் நீங்க உங்க அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுக்கு சீட்டு இல்ல, மெஜாரிட்டி இல்லாதப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இந்த கவர்னர் மாளிகைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களும் சரி, விசிஆ கட்சி அவர்களும் சரி நடந்து கால் தேய நடந்தீங்களே, அது மட்டும் இவ்வளவு ஆவேசமா நடந்து இவ்வளவு ஸ்பீடா நடந்தது ஏன் இங்க இந்த கேஸ்ல நடக்கல, இந்த மக்கள் கிட்ட ஏன் நடக்கல, இதுதான் உங்க ஆச்சா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2500 ரூபாய் கொடுக்கலான்னு சொன்னீங்க, அதையும் நாங்க பார்க்க தானே போறோம், நீங்க 2500 குடிக்கிறீங்களா இல்லையான்னு அப்படின்னு ரொம்ப வன்மையான விஷயத்தை கண்டிச்சிருக்காங்க. அது போல டிஎம்கே அவர்கள், அதாவது எதிர்கட்சி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அதாவது HCAM அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, அவரு சொல்றது ரொம்ப கவனிக்கூட விஷயமா இருக்கு. இதுதான் மக்கள் எதிர்பார்த்த ஆட்சியா, மாற்றத்துக்கான ஆட்சி நீங்க இது பேர் மாற்றத்துக்கான ஆட்சி கிடையாதுன்ட்டு அவங்கள இதை பத்தி உங்க வன்மையா விமர்சனத்து மேல விமர்சனம் வச்சிருக்காங்க. இது பரவாயில்ல, எல்லாராலும் பார்க்கப்படுது. என்னடா இந்த கவர்மெண்ட் மேல நிறைய விமர்சனத்தை வச்சிருக்காங்க. என்னன்னு ஒன்னொன்னா வாங்க டீகோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அதை டீகோட் பண்ணி முடிச்சிருவோம். மக்கள் நான் சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் சரியான கவர்மெண்டா இருக்காது. அதாவது எதிர்கட்சியவர்களும் அதான் சொன்னாங்க, 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்காதுன்ட்டு. ஆனா இவங்களும் என்ன சொல்றாங்க, மக்கள் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க 5 வருஷம் தான் கவர்மெண்ட் நிலைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஜய் அவர்களுக்கு திறமை பத்தல, இந்த மாதிரி விஷயத்த டீகோட் பண்றாங்க. திறமை பத்தல விஜய் அவர்களுக்கு, இன்னும் திறமையை விஜய் அவர்கள் வளர்த்துக்கணும். சினிமால ஒரு பெரியாளா இருந்தா அரசியல ஒரு பெரியாளா இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. மாற்றத்துக்காக ஓட்டு போட்டவங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகமா வந்திருக்கு, மாற்றத்துக்காக ஓட்டு போட்டோம், இது மாதிரி மாற்றம் இல்ல அப்படின்ட்டு ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஆட்சி டிஎம்கே ஆட்சியோட கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க, டிஎம்கே கிராஸ் பண்ணி போயிடுச்சு, ஊழல் அதிகமாயிடுச்சு, அது மாதிரி கரப்ஷன் அதிகமாயிடுச்சு. செந்தில் பாலாஜி பாட்டில் 10 ரூபா பாட்டு பாடினாரு, இவராஜ் பாட்டில் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா மேல ஏத்தி கூட விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்ட்ராங்கா ரூல்ஸ் போட்டாரு விஜய் அவர்கள், எம்ஆர்பி தவிர 1 ரூபா கூட போடக்கூடாது. அது மட்டும் விஜய் அவர்கள் எம்எல்ஏ அவரும் என்ன சொல்லிருக்காங்க, இவங்க சினிமா கிடையாது, நினைச்சோட மாத்திர முடியாது, எங்களால கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பரவலா பேசப்படுது. கோவை அந்த சைல்டு விஷயம் பத்தி எல்லாரும் என்டி அவர்கள் இந்த விஷயம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப எல்லாரும் பரவலா பார்க்கப்படுது. என்னடா ஸ்டேட்மெண்ட் கட்டி தொங்க விடுங்க, அதை பண்ண அதை தப்பு பண்ணணும், தொங்க விடுங்க,
நீங்க சினிமால வந்து பாலத்துக்கு கீழே வந்து தொங்க விட்டீங்களே, அது மாதிரி சொல்றாங்க, பாலத்துக்கு தொங்க விட்டீங்களே, அதை இப்ப தொங்க விடுங்க, நாங்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். இந்த வந்து விஜய் அவர்கள் பண்ண தப்புன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நாங்களே உங்களுக்கு மொத்த சப்போர்ட்டும் நாங்க என்டிகே சாஹிப் வந்து எல்லா சப்போர்ட் நாங்க பண்றோம். விஜய் அவர்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லி இந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயம். தப்பு பண்ண ஒரு பொண்ணை தொட்டுட்ட, உன்னை வந்து தூக்குல தொங்க விடுங்க, பாலத்து கீழே தொங்க விடுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து என்டிஆர் வந்து ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போதும் தான் சொல்றாங்க, தொட்டுட்டா நீ காலின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போராட்டம் பொருளா பார்க்கப்படுது. எதிர்கட்சி வந்து ப்ரெஷரு, அது மட்டும் என்டிகே சைட்ல வந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இப்போ வந்திருக்கு. இந்த தாவேகா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன் இங்க கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து யாரும் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் வந்து இந்த எலெக்ஷன்ஸ்ல ஒன்னொன்னா நடந்துட்டு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு காம்ப்ளிமெண்டான ஒரு விஷயம், காம்ப்ளிமெண்டான விஷயம் வந்து அமைச்சர்களை பார்த்து சிரிச்சதும் சரி, காம்ப்ளிமெண்டான விஷயத்தை பத்தி இலக்காரமா நினைச்சதும் சரி, தற்கால பெருமையை பேசின அமைச்சர்களும் சரி, அது மட்டும் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கான்னு பெருமை சொல்லுன தாவேகா அமைச்சர்களும் சரி, அது மட்டும் இல்ல வந்து கிளீன் அப் பண்ணோம் ஆதராஜி நான் சொன்னாரு, இது பேதான் ஒரு கிளீன் அப்பான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்டிகே சரி கேள்வி எழுப்பியிருக்காங்க, மொத்த மக்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு பரவலா பேசுவாங்க. சில மக்கள் வந்து விஜய் வந்து கொஞ்சம் பெருமையா தான் சொல்றாங்க. என்னன்னா வந்து மக்கள் அவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு, ஒரு 6 மாசமாவது ஒரு கவர்மெண்ட் வந்து வைக்கணும், டக்குனு அவர் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நல்ல விதமாவே சொல்லியிருக்காங்க. இது மேலும் அப்டேட் நான் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணே இருக்கேன். இது உங்கள் ஜியோ டெக் சேனல் வீடியோ. தினமும் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.